ஒன் டூ திவா கடை வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போவோம். முயற்சி திருவினையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம், எங்க நம்ம போறோம், எங்க நம்ம போறோம். கோபுரதாங்க நண்பர்களே, பார்த்தீங்களா எங்கள் எதிர் வீட்டு அண்ணன், அதாவது குருசாமி அண்ணனோட தேசப்பற்று தேசிய கொடியை 3 நாள் பறக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னே அப்படி தேசிய கொடியை பறக்க விட்டுட்டாங்க. உங்கள் வீட்டில் போட்டி பறக்க விட்டுட்டியா விட்டி அப்படின்னாங்க. நம்ம வீட்டில் நம்ம தான் பறக்கணும். அங்கே பிள்ளையாரப்பாவுக்கு போய் வெடலை போட்டுறோம். எங்கே வச்சிருவோம் ஒரு பேத்துறனே அப்படிவா நேற்று என்னோட அம்மா வந்து சாமிகிட்ட போய் கேட்டிருக்காங்க, சாமி பையன் இப்படி சுற்றிட்டாலே தானே பிள்ளை உருப்புருவானா அப்படின்ட்டு. அந்த பிள்ளை அந்த சாமி சொல்லியிருக்கு, பிள்ளை ஓகோன்னு வருவா, நீ கவலைப்படாமல் போய் உங்கள் ஊரில் இருக்க பிள்ளையாரப்பாவுக்கு ஒரு விடலையை போடி நம்ம மண்டை குழப்பம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த சாமி. அந்த பிள்ளை நம்ம இப்போ இந்த விடலையை வாங்கி பிள்ளையாரப்பாவுக்கு போட்டுருமா. முக்கியமாக லட்சியம் இல்லாதவன் வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போல நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அதை அடையிறதுக்கான ஒரு கனவு இருக்குது நண்பர்களே. நல்லா வருத்தப்படாமல் நம்ம கனவை தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். நீங்கள் இந்த சாமிகளை போய் தான் சந்திக்கணும், சாமிகிட்ட போய் தான் கணக்கு கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. நம்ம லட்சியத்தில் நம்ம உறுதியாக இருந்தாலே கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லுவோம். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளையார் பாவத்தை வந்து வேண்டிக்கிட்டு விடலையை போடுங்க. விடலையை இந்த இடத்துல போடுவாங்க, இந்த இடத்துல போடுவாங்களா கீழே, அதில் கீழே அந்த கல் வாங்கடா, இங்க வாங்கடா, இங்க வாங்க, தவசி முட்டு வாங்க, இங்க வாங்க. நிறைய பிள்ளையாரப்பா, இந்த பையன் கல்வியில நிறைஞ்ச அறிவு பெற்று நிறைஞ்ச செல்வம் பெறணும். இந்த பிள்ளையை நல்லா படித்து நல்லா கல்வியில சிறந்து விளங்கி நல்லா அறிவாற்றல் பெற்று வழங்கணும். நம்ம நிறைய தம்பி நல்லா கல்வி படித்து நிறைந்த பிள்ளையாரப்பா தோப்புக்காரன் போடுங்க, கும்பிடுங்களேன் தோப்புக்காரன்.
திறந்தாத நண்பர்களை எங்கள் ஊருக்கு தண்ணி போவோம். நம்ம குளத்தை அழிக்கணும் அப்படியாவது குத்தகை அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால குளத்தை அழிக்க போகிறாங்க. அதனால் நாங்கள் திறந்து விடாமல் இருக்கோம். அதனால் இந்த வாய்க்காலில் உள்ள தண்ணி வேற ஒரு குளத்துக்கு போகுது. எங்கள் ஊருக்கு நீர் பாசனம் அந்த தண்ணி நிறைக்கலை. அங்கே குளத்துக்கு வாய்க்காலிருந்து சின்ன வடிநீர் மட்டும்தான் வருது நண்பர்களே. விட்டு விட்டே அடை பாருங்க. விட்டு விட்டே அடை பற்றிதான் அந்த வலை இதுக்கு திரும்ப நண்பர்களே. அதாவது வாய்க்காலில் அந்த வடி தண்ணி வருதுல்ல, அதை நம்ம குளத்துக்கு எதுக்கு விடலாம் கேட்டிங்கன்னா குத்தகை முடிய போகுது அப்படிங்கிறதுனால அவங்க அடைச்சி வச்சுட்டாங்க. குத்தகை முடிய போது குளத்தில் தண்ணி தாங்க நம்ம அடுத்து இப்போ நிறைய 10க்கு 4000 அப்படின்ட்டு இந்த தண்ணி குட்டை குட்டையாக கிடக்குது. அந்த வடி தண்ணிக்கு இங்கே இருக்க மீன் அங்கே வடி தண்ணிக்கு ஏறும். புது தண்ணிக்கு வந்து மீன் எப்பவுமே மேலே ஏறும்ல, அதனால் மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி வலையை போட்டிருக்காங்க. குளத்தில் மீனை பாதுகாக்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க நண்பர்களே. நடுவு குளத்தில் கட்டுது. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வண்டி வேணுமா? போயிட்டு சீட்டு 100 ரூபாய்க்கு போட்டுறேன். சீட்டு வெளியே போகிறோம். நீர் நாளைக்கு தர மாட்டேங்கிற காலையில் அதுக்குதான் சீட்டு பிடிக்க இல்லை. இந்த அமில் ஸ்கூல் கிட்ட போய் இவனுக்கு ஒரு பொருள் வாங்கணும். இவனுக்கு ஒரு என்னையில வாங்கணும். ஸ்டிக்கரா மொக்க மொவன் உம்மரை சேனல் எடுத்து போட்டு பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீ உங்களுக்கு உமக்கு 3000 ரூபாய் இல்ல 3 ரூபாய் செலவு இருக்காம நாங்கெல்லாம் கொண்டு வரோம். வாழை ஒரு இப்படி கேட்டலாம். இது என்ன கட் பண்ணல வாழைத்தவ நண்பர்களே. நாளைக்கு திருவிழா. பாய் பேர இது என்ன கிணத்து தவளமே கிடக்காமல. வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போவோம். எங்க நம்ம போறோம் முயற்சி திருவினையாகும். முயன்றால் சாதிக்க முடியும். உங்களுக்காக ஒரு அழகான பாடல் படிச்சு அமைக்கிறேன் நண்பர்களே. என்ன பாடல் கேட்டீங்கன்னா, பொட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டா வாய் செவக்கும். மச்சா நீயோ மச்சினி நானும் தொட்டா தூள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு. இந்த பாட்டு படிக்கிறதுனால நான் ஒன்றும் லவ் பேட்ஸ் என்றும் கமிட்டட் என்றும் நீங்கள் நினச்சிக்கிட வேண்டாம். ஏதோ சரி வாய்க்கு வந்த பாட்டை படிப்போம் அப்படின்னு படித்தேன். இப்போ நம்ம பசங்களை பார்ப்போமா? நிறுத்துங்க பழைய நிறுத்துங்க நண்பர்களே. நம்ம நண்பர்களை ஏற்றதுக்கு வண்டி வந்துருச்சு. அதில் எப்படி பேர் வண்டி தான். வாங்க 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 நண்பர்களே வாங்க. நாங்கள் நம்ம போகிறோம்.
நண்பர்களே ஒருடைய வாழை சோப்பு கூட எடுத்து கிளம்பிட்டாங்க. உங்களுக்காக ஒரு அழகான பாடல். கஞ்சாப்பூ கண்ணால மீன் குழம்பு ஒன்னால இடுப்பு வெட்டி அவரு தட்டி நீ சிரிச்சா தன்னால புச்சட ஒண்ணு இதே மழை நடைய தயாரா கடவுளே போட்டுக்கொள்ள தங்கம்லே அப்படிங்களோ. பாக்கியா தண்ணி இந்த குளத்து தான் நண்பர்களே வரும். எவ்வளோ குப்பை தட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? உள்ள எவ்வளோ குப்பை தட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? பாக்கியா தண்ணி வரத குளம் இதான் உள்ள இருக்கா? அந்த திருதா தண்ணி திருதா. எதுல 140 லைக்கு நண்பர்களை மீன் பிடிச்ச வீடியோ 140 லைக் வந்துட்டான். 140 வீடியோ சொல்லுங்க பாரி நண்பர்களை எதுக்கோ 140 லைக் போயிருக்கான். இதுக்குல மீன் பிடிச்ச வீடியோ 140 லைக் போயிட்டான். பார்த்து பாருப்பில்ல. நண்பர்களே இது மேலடுக்கு, இது நடுவடுக்கு, இது அடி அடுக்கு. இதான் நண்பர்களே கொடி மரத்தோட மேல் அமைப்பு. நல்லா இருக்கா காலை? ஒரு வழியா நண்பர்களே குளிக்க சைக்கிளில் பாஞ்சு வந்துடும். வாழை இறக்கிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு நண்பர்களே. அருவியில் குளிக்க போகலான்னு வந்தால் கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு. பசங்கள்லாம் இறங்கிட்டானுங்கண்ணே வாழையை. நான் மட்டும் வாழை இறக்கிறதுக்கு அங்கே வர போனேன் வண்டியில். செல்ஃபி மோட் எடுத்துகிட்டே வண்டி ஓட்டுறதுக்கு யார் எல்லா வேலையும் முடியும் அப்படிங்களோ. எங்களை இன்னைக்கு